திருவிழத்தின் வழியாக உங்களோடு கூட உறவு கொள்வதற்கு நீங்கள் கொடுத்திருக்கிற மகிழ்ச்சிகரமான மாலை வழிபாட்டுக்காக செல்கிறோம். ஆவியோடு முறையோடு புரிந்து கொள்ளும்படியாய் திருச்சபைகளாய் நிலை நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த வழிபாட்டிலே பிரசன்னமாக இருந்து எங்களை ஆசைப்படுத்தி உங்களுடைய ஆசீர்வாத நிறைவினாலே இந்த மனமகிழ்ச்சியினாலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஞான ஆகாரத்தை உங்களுடைய திருவார்த்தைகள் மூலமாகவும் திருப்பதியின் மூலமாகவும் பெற்றுக்கொள்ள ஆளுநர்களுக்கு இந்த வழிபாட்டில் பிரசன்னராக இருந்து எங்களை ஆசைப்படுத்தி எங்கள் ஆளுநர்கள் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உலக மனக்காட்களோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்களை ஆண்டுகிறேன். ஆமென். ஆளுநருடைய திருப்பெயருக்கு மாற்றி உண்டாக திருவள்ளுவர் வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் கிறிஸ்துவ மாமாலை 23வது மாமாலை பாடுவோம். மாமாலை 23 விழுவோம் மரணை உரிய சிறப்புடன் விழுவோம் மரணம் மாற்றி போற்றி பொன்னாப்பழக்கம் குடும்பமாக பாழி மன்னரும் வைத்து பணிவோம் தேவி 23வது மாமாலை இணைந்து பாடுவோம். திருவள்ளுவரின் வாயிலாக சமுதாயத்தில் ஒற்றுமையை உருவாக்குபவரே, எங்களுக்குள் ஒருவனம் மற்றும் பகிர்வின் அணுகுமுறையை காணும். எங்களுக்குள் சகோதரத்துவத்தின் இருதயத்தையும் பகிர்வின் உணர்வையும் தந்து எங்கள் சுயநலத்தை மாற்றும். எங்கள் உணவு மேசையை தேவை எழுவோருடன் பகிர்ந்து ஒற்றுமையுடன் வாழ உதவி செய்யும். உமோடு தூயாரோடு வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி இருக்கிறோம். ஆமென். 26வது மாலை புண்ணிய பாதம்
சபையார் தயவு செய்து அமருங்கள். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னா வசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்புடன் அழைக்கிறேன். இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவரே நம்மை ரட்சிப்பார், இவரே தேவன், இவருக்காக காத்திருந்தோம். ஏசாயா 25:9. இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவரே நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். ஏசாயா 25:9. பிரைஸ் லார்ட் டு ஆல். மகிழ்விக்கும் மன்னா உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை கொண்ட சமூக உருவாக்கம். இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். ஏசாயா 25:9. ஆமென். மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை கொண்ட சமூக உருவாக்கம். இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். ஏசாயா 25:9. Lord, this is our God. We have waited for him. He had might save us. This is our Lord. We have waited for him. Let us be glad and rejoice in his salvation. Isaiah 25:9. இதோ இவருடைய நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். ஏசாயா 25:9. இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவருக்காக காத்திருந்தோம். ஏசாயா 25:9. இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவருக்காக கர்த்தர் காத்திருந்தோம். ஏசாயா 25:9. Lord, this is our Lord, this is our God. We have waited for him that he save us, that he might save us. This is our Lord. We have waited for him. Let her be glad and rejoice in salvation. Isaiah 25:9. Lord, this is our God. We have waited for him that he might save us. This is the Lord. We have waited for him. Let us be glad and rejoice salvation. Isaiah 25:9. இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவர் கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். ஏசாயா 25:9. இதோ இவரை நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். ஏசாயா 25:9. இவரே நம்முடைய தேவன், இவருக்காக
உயிர்த்தெழுந்த அனுபவத்தை கொண்ட சமூக உருவாக்கம். இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். ஏசாயா 25:9. Lo, this is the God that we have been waiting for him, that he might save us. This is the Lord that we have been waiting for him. Let us be glad and rejoice in his salvation. Isaiah 25:9. Community formation around resurrection experience. Lord, this is our God. We have waited for him that he might save us. This is the Lord. We have waited for him. Let us be glad and rejoice in his salvation. Isaiah 25:9. இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவர் கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். ஏசாயா 25:9. இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். ஏசாயா 25:9. Identifying his Lord in our place, and a full reward be given you by the Lord, the God of Israel. Person around resurrection experience. Lord, this is our God. We have waited for him. That he might save us. Lord, this is our God. We have waited. This is our God. We have waited for him. Let us be glad and rejoice in his salvation. Isaiah 25:9. இதோ இவரே நம்மளுடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திரும். ஏசாயா 25:9. நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவரே ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். ஏசாயா 29:5. இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். ஏசாயா 25:9. இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். ஏசாயா 25:9. இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். ஏசாயா 25:9. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஏசாயா 25:9. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். ஏசாயா 25:9. இதே இவரோடு தேவன், இவர் நம்மை ரட்சிப்பார், இவர் கர்த்தர், இவருக்காக நம்ம காத்திருப்போம். ஏசாயா 25:9. Praise Lord, all joyful manna topic community formation around resurrection experience. Lord, this is our God. We have waited for him that he might save us.
This is the Lord. We have waited for him. Let us be glad and rejoice in his salvation. Isaiah chapter 25 verse 9. Thank you, glory to God. இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம். இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். ஏசாயா 25:9. Lo, this is our God. We have waited for him that he might save us. This is the Lord. We have waited for him. Let us be glad and rejoice in his salvation. Isaiah 25:9. மகிழ்விக்கும் மன்னா, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம். இவர் நம்மை ரட்சிப்பார். இவர் நம்முடைய கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம். ஏசாயா 25:9.
நேரத்திலையும் நம்முடைய துன்ப நேரத்திலையும் எந்த வேலையிலையும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது சொல்கிறார், ஆதாரத்தை நடக்க கூடாது அங்கேயிருக்கு. என்னுடைய வாழ்வில் எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கிறார். நம்பிக்கையோடு கூட துன்பத்திலும் எந்த வேலையில் தானே அபிஷேக
துடைக்கும்படியா, உன்னுடைய கண்ணீரிலிருந்து வழிகின்ற தண்ணீரை துடைக்கும்படியா உன் அருகில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். உன்னுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கை இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுகின்றார். கண்களிலிருந்து கண்ணீரோடு கூட அவரை நோக்கி பார்த்து பாடிக்கொண்டிருக்கிறாய். தேவஜனமே, அவரை நம்பி வந்து அவரை நோக்கி பார்த்து பாடிக்கொண்டிருக்கிறவர்கள் உன்னுடைய கண்ணீரை துடைக்கும்படியாய் அருகில் இயேசு இருக்கிறார். அவர் நம்பி தரந்த ஆலயத்துக்குள்ள வந்தோம். அவர் நம்பி தரந்த ஆலயத்துக்குள்ள அடி எடுத்து வச்சோம். உன்னுடைய கண்ணீரை துடைக்கிறவராய், உன்னுடைய கவலைகளை மாற்றுகின்றவராய், உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் இன்றைக்கே மாற்றுகின்றவராய், யோபுடைய வாழ்க்கையில் கொடுத்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஆண்டவர் அதே அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதே கிருபைகளை உனக்கு தருகிறார். வாழ்க்கை எளிமையாக இருக்கிறது. வாழ்க்கை வெள்ளத்தாக்கிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. கண்ணீரும் கவலையுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் அதை மாற்றுகின்ற ஆண்டவரை நம்மோடு கூட இருக்கிறார். அதை மாற்றுகின்ற ஆண்டவருக்கு நீ உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் நம்மோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையோடு அவரை சகோதரர்களை அழைப்போம். நேசிக்கிற ஆண்டவரே, வானத்தில் பூமியில் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி உம்மை நம்பி ஆலயத்தில் அடியெடுத்து வைத்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கண்ணீரோடு கூட தன்னுடைய பலவீனங்களை, தன்னுடைய இயலாமைகளை, தன்னுடைய சோர்வுகளை உடனே சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் கண்ணீர் துடைக்கின்ற ஆண்டவர், ஆகாருடைய கண்ணீரை துடைத்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கின ஆண்டவர், இன்றைக்கு நீங்கள் மத்தியில் எழுந்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் பிரசனத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்கிற தயவுக்காக நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவை தருகிறேன். எங்களுடைய கட்டுகளை உடைத்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறேன். எங்களுடைய கடன் பாரங்களை மாற்றுகிறேன். இன்றைக்கு எங்களுடைய வியாதி படுக்கையை மாற்றுகிறேன். இன்றைக்கு எங்களுடைய தீராத தலைவலியை, உடல் வலியை, பலவீனத்தை ஆண்டவரே மாற்றுகின்ற தெய்வமாய் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. அவருடைய வசனத்தால் வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களுக்கு தருகிறார். ஆவியானவர் சரி ஞானி வந்து தர்ப்பணிக்கிறோம். நேசிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, வார்த்தைகளின் மூலமாக எங்களை பலப்படுத்துகின்றவரே, எப்பொழுதும் உடைய வாயின் மூலமாக எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் சிந்தனைகளும் ஒருமுகப்படவும் உடைய வார்த்தையின் வல்லமை எங்களை ஆட்கொள்ளவும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்களோடு கூட இடைப்படும் இயேசு ஆண்டவரின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்மை ஆற்றல் படுத்தி வழிநடத்துகிற தூய ஆவியாரிடத்திலிருந்தும் அருளும் அமைதியும் ஆற்றலும் நம்மை ஆட்கொள்வதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகின்ற இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை உயிர்ப்பின் அனுபவத்தின் மூலமாய் ஒரு புதிய சமுதாயத்தை கட்டமைக்க நாம் சார்ந்திருக்கின்ற திருச்சபையின் மூலமாய் அழைப்பு பெற்றிருக்கின்றோம். அதற்குரிய திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்டோம். இந்த உயிர்ப்பின் அனுபவம் என்பது ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது என்பதை நாம் இந்த திருமறை பகுதிகளினூடாக கண்டுணர்ந்திருக்கின்றோம். இந்த உயிர்ப்பு நிகழ்வுதான் கிறிஸ்தவத்தினுடைய மையம் அல்லது குவியம் என்று சொல்லலாம். இந்த ஒற்றை புள்ளியில் இருந்துதான் கிறிஸ்தவம் உருவாகி இருக்கிறது. ஒருவேளை அந்த உயிர்ப்பு சூழலுக்கு தங்களை அர்ப்பணித்த அந்த நிகழ்வை நற்செய்தி பகுதிகளில் நாம் படிக்க கேட்கின்ற போது, அதை படிக்கின்ற போது நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற உந்துதல், அன்றைக்கு அச்சத்தோடு கூட இருந்த சீடர்களை துணிவோடு கூட வாழ்வதற்கு அவர்களை இந்த உயிர்ப்பின் ஆற்றல் பலப்படுத்தினது உண்மை என்று
2024 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் அந்த உயிர்ப்பின் ஆற்றல் கொஞ்சமும் குறையாமல் நம்மையும் ஆட்கொண்டிருக்கிறது என்கின்ற உந்துதலோடு புரிந்து கொள்ளுதலோடு கூட நாம் இந்த உயிர்ப்பின் மூலமாக அல்லது உயிர்ப்பின் அனுபவத்தின் மூலமாக வருகின்ற புதிய சமுதாய உருவாக்கத்திற்கு நம்மையும் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். ஏசாயா 25ஆம் அதிகாரமும் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரமும் நீங்கள் இணைத்து படித்து பார்க்கின்ற போது ஒரு மாற்று சமூக உருவாக்கத்திற்குரிய அடித்தளங்கள் அங்கே குவிந்து கிடக்கின்றதை பார்க்க முடிகின்றது. ஏசாயா 25ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர் என்று சொன்னால் அங்கே ஒரு விருந்து ஒழுங்கு செய்யப்படுகின்றது. அந்த விருந்து மலைகளின் உச்சியிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலே செழுமையான அல்லது கொழுமையான பதார்த்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த விருந்தின் மூலமாக 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, சகல ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? அகற்றி போடுவாராம். ஒரு புதிய சமுதாய உருவாக்கத்திற்கு ஆண்டவர் அந்த மலையின் உச்சியிலே ஏற்படுத்துகின்ற அந்த செழுமையான கொழுமையான விருந்தின் மூலமாய் தடைகளை தகர்த்து போடுகின்றவராய் அல்லது மூடியிருக்கின்ற முக்காட்டை விலக்கி போடுகின்றவராய் அல்லது ஒரு புதிய சமுதாய உருவாக்கத்திற்கு தடையாக இருக்கின்ற அனைத்து காரியங்களையும் களைந்தெறிகின்றவராய் இந்த ஆண்டவர் செயல்படுவார் என்பது எசாயா இறைவாக்கினர் மூலமாக தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தையாயிருக்கின்றது. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த ஆற்றல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் ஆற்றலோடு ஒப்பிட்டு நாம் பார்க்கின்ற போது இந்த உயிர்ப்பின் ஆற்றல் தான் அன்றைக்கு அச்சத்தோடு கூட வாழ்ந்து வந்த சீடர் கூட்டத்தை துணிவோடு கூட வாழ்வதற்கு அவர்களை தகுதிப்படுத்தியது. ஒருவேளை அதை போன்றதொரு ஆற்றல் இங்கே எசாயா இறைவாக்கினர் மூலமாக சொல்லப்படுகின்றது. ஒரு மிகப்பெரிய விருந்தின் மூலமாய் இதிலே பங்கேற்பின் மூலமாக தடைகளை தகர்த்து போட்டு ஒரு புதிய சமுதாய உருவாக்கத்திற்குரிய சூழல்களை உருவாக்குகின்ற ஆண்டவருடைய ஆற்றல் அங்கே வெளிப்படுகிறது. கோடை காலத்தின் வெப்பத்தை அதிகமாக உணர்கின்ற நாட்கள், வெளியே சென்று வந்து வீட்டிற்குள்ளாக அல்லது எப்பொழுது ஏசி அறைக்குள்ளாக செல்வோம் என்று சொல்லி எதிர்நோக்குகின்ற நாட்கள். இந்த கோடை காலத்தின் வெப்பம் நம்முடைய உடலையோ நம்முடைய சூழலையோ பாதித்து விடக்கூடாது என்று சொல்லி அதற்குரிய தற்காப்பு நிலைமைகளை ஏற்படுத்திக் கொள்கின்ற சூழல்கள். இந்த எசாயா இறைவாக்கினர் இந்த மலையின் மேல் ஏற்படுத்தப்படுகின்ற விருந்தை குறித்து சொல்லுவதற்கு முன்பதாக தன்னை இப்படியாக அடையாளப்படுத்தி இருக்கிறார். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஒருவேளை இந்த கோடை காலத்தின் சூழ்நிலையிலே பல விதங்களிலே உடல் ரீதியாக பாதிக்கப்படுகின்ற நாம் இந்த புதிய சமுதாயத்தை உருவாக்க விரும்புகின்ற ஆண்டவருடைய ஆற்றல் எப்படியாக நம்மை சந்திக்கிறது என்று சொன்னால், இந்த கால சூழலுக்கு ஏற்ப நம்மை பாதுகாக்கின்ற ஒரு ஆற்றலாக நம்மை சந்திக்கின்றது. இந்த கோடை காலம் வெயில் அதிகமாக இருக்கின்ற காலம். எப்பொழுது வெயில் குறையும் அல்லது வெயிலின் தாக்கம் எப்பொழுது அதில் இருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு காலம். இந்த காலத்திலே இந்த ஆண்டவருடைய ஆற்றல் இப்படியாக வெளிப்படுகிறது. வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாக இருக்கின்ற. ஆக இந்த புதிய சமுதாயத்தை உருவாக்க விரும்புகின்ற ஆண்டவர் நம்முடைய தற்கால சூழலுக்கு ஏற்ப நம்மை தகுதிப்படுத்துகின்றவராய், நம்மை பலப்படுத்துகின்றவராய் அல்லது நம்மை உருவாக்குகின்றவராய் தன்னை அடையாளப்படுத்துகின்றதை இந்த எசாயா இறைவாக்கினர் மூலமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே புரிந்து கொள்ளுதல் தான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலேயும் வெளிப்படுகின்றதை நாம் அங்கேயும் புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றதான அந்த திரு-வார்த்தைகள், குறிப்பாக அங்கே இருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகள் 35ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: அவனவனுக்கு தேவையானக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை.
அன்றாடம் காட்சியாய் வேலை பார்க்கிறவனுக்கும் சரி, லாப நோக்கோடு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறவனுக்கும் சரி, அல்லது கொள்ளை கொள்ளையாய் சொத்தை சேகரித்து வைத்திருக்கிறவனுக்கும் சரி, எல்லாருடைய சூழல்களும் பங்கிடப்படுகின்றது, பகிரப்படுகின்றது. இங்கே சொல்லப்படுகின்ற காரியம், ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. இதுதான் ஒரு புதிய சமுதாயத்திற்குரிய அடையாளம், ஒரு புதிய மாற்றுருவாக்கத்திற்குரிய அடையாளம். இன்னைக்கு ஒரு புறம் பதுக்கி வைக்கப்பட்ட சூழல், ஒரு புறம் ஒன்றுமில்லாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. ஆக இந்த ஏற்றத்தாழ்வு நிறைந்த சமுதாயத்திலே அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே ஒரு சமுதாயத்தை ஆண்டவர் அடையாளப்படுத்துகின்றார். இது ஒரு புதிய சமுதாயமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. ஒருவனுக்கும் ஒன்றும் குறைந்ததில்லை. ஒருவேளை இதை தியானிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே அந்த குறைவுகளை நிறைவாக்குகின்ற ஆண்டவர் இந்த புதிய சமுதாயத்தின் சூழலுக்குள்ளாக நம்மை பயணிக்க அழைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைப்பு பெறுகின்றோம். இந்த ஆண்டவருடைய ஆற்றல் இந்த ஆதி திருச்சபையிலே செயல்படுகின்றது. அங்கே பேதுருவின் மூலமாக சில அற்புத நிகழ்வுகள் நடைபெற்ற பிற்பாடு பேதுருவினுடைய கரத்தில் இந்த ஆதி திருச்சபை ஒப்படைக்கப்பட்ட போது பேதுருவினுடைய அந்த செயல்பாட்டின் அடிப்படையிலே அந்த அற்புத நிகழ்வுகளின் தொடர் நிகழ்விலே இங்கே இந்த ஆதி திருச்சபையிலே இந்த காரியம் நிறைவேறுகின்றது. நிலங்களை உள்ளவர்கள், வீடுகளை உடையவர்கள், உடைமைகளை உடையவர்கள் எல்லாரும் விற்கப்பட்ட கிரயத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? பேதுருவினுடைய காலடியில கொடுத்தாங்க. ஒருவேளை பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, எல்லாருக்கும் எல்லாம் சமமாக அருளப்பட்டது. அங்கே பார்க்கின்றோம், ஒருவருக்கும் ஒன்றும் குறைவில்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 32ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அதுதாங்க அங்க பேஸ். இந்த புதிய சமுதாய உருவாக்கத்திற்குரிய அடித்தளம் என்ன தெரியுமா? ஒரே இருதயம், ஒரே மனம். இதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே திருநாளிலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். என்ன பெற்றுக்கொண்டாங்க? அப்போஸ்தலர் 2:1 பெந்தேகோஸ்தே நாள் வந்த போது ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆக ஒருமனப்படுகின்ற போது, ஒரு இடத்திலே கூடுகின்ற போது பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டை புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், ஒரே மனம், ஒரே இருதயம் அங்கே இருக்கின்ற போது ஒரு புதிய சமுதாயம் உருவாக முடியும். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றலை நமக்கு கொடுத்திருப்பதுடைய தாற்பயம் என்ன தெரியுமா? நாம் ஒரே மனமுடையவர்களாய் இருக்க வேண்டும், ஒரே இருதயம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அல்லது இந்த புதிய சமுதாய உருவாக்கத்திற்குரிய காரணிகளாய் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம். நம்மிடத்தில் பிரிவினை காணப்படுகின்ற போது, நம்மிடத்தில் வேற்றுமை வேரூன்றி நிற்கின்ற போது, நம்மிடத்திலே பல்வேறு விதமான சூழல்கள் அகப்படுவதற்குரிய நிலைப்பாடுகளிலே நம்மை நாம் அர்ப்பணிக்கின்ற போது, இந்த 35ஆம் வசனம் என்ன செய்ய முடியாது? நிறைவேற முடியாது. ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்ற வேத வாக்கியம் நிறைவேற முடியாது. அங்கே ஒரே இருதயமுடையவர்களாய் இருந்தார்கள், ஒரே மனமுடையவர்களாய் இருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒன்றும் ஒரு நாளும் குறைவடைந்ததாக அங்கே இல்லை. இங்கே பல நேரத்திலே நாம் குறைவுபட்டவர்களாய் வாழ்கின்றோம், பல நேரத்தில் பலவீனப்பட்டவர்களாய் வாழ்கின்றோம், பல நேரத்தில் இல்லாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல நேரத்திலே பல சூழ்நிலையிலே இந்த குறைவு என்பதை வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நம்மிடத்திலே ஒரே இருதயம் இல்லை, ஒரே மனம் இல்லை. எங்கே ஒரே இருதயம் இருக்கின்றதோ, எங்கே ஒரு மனம் இருக்கின்றதோ, அங்குதான் குறைவுகளை நிறைவாக்குகின்ற ஆண்டவர் செயல்பட முடியும். குறைவுகளை நிறைவாக்குகின்ற ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றலை நமக்குள் அனுப்ப முடியும். ஒரு மனமும் ஒரு இருதயம் உடையவர்களாய் அன்றைக்கு ஆதி திருச்சபை வாழ்ந்ததை போல நம்முடைய திருச்சபை வாழ்ந்து காட்டுகின்ற போதுதான் திருச்சபையிலே குறைவு என்பதை காண முடியாது என்பதற்கு ரோல் மாடல் இந்த ஆதி திருச்சபை.
ஆக ஒரே இருதயம் உடையவர்களாய், ஒரே மனம் உடையவர்களாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்பொழுது ஒரு புதிய சமுதாய உருவாக்கத்திற்குரிய சூழ்நிலை வந்தது. அவர்களை பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் கிரியை செய்வது உண்மை என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு நமக்குள் கிரியை செய்வது உண்மை என்று சொன்னால், இந்த ஒரே இருதயத்திற்கும் ஒரே மனதிற்கும் இந்த பலிபீடத்திலே முழங்கால் படியிடுகின்ற போது ஒப்படைப்போம் என்று சொன்னால், அந்த குறைவில்லாத நிறைவுள்ள சமுதாயத்தை ஆண்டவர் இந்த ஆலயத்திலிருந்து எழுப்பி கொடுக்க முடியும். அது இந்த மதுரை பட்டணத்திற்கு சாட்சியாக அமையும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த பலிபீடத்திலே முழங்கால் படியிடுகின்றோம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கேற்படியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்று சொல்லி பலிபீடத்திலிருந்து வருகின்ற குரல் ஒலிக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இந்த பலிபீடத்திலே முழங்கால் படியிடுகின்றோமே. அந்த ஒரே அப்பத்திலே பங்கு பெறுகின்ற நாம், அந்த ஒரே சரீரத்திலே பங்கு பெறுகின்ற நாம், அந்த ஒரே பாத்திரத்திலே பங்கு பெறுகின்ற நாம், அந்த ஒரே இருதயத்தை ஒரே மனதை நம்முடைய சிந்தையிலே செயல்பாட்டிலே கொண்டு வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே ஏவுவாரையானால், அந்த நிலைப்பாட்டோடு கூட இன்றைக்கு திருப்பந்தியிலே பங்கு பெறுவதற்கு முழங்கால் படியிடுங்கள். அந்த நிலைப்பாட்டோடு கூட திருப்பந்தியிலே பங்கு பெறுவதற்குரிய உங்களுடைய முழங்கால்களை ஆண்டவருடைய சமூகத்திலே முடக்குங்கள். ஆண்டவர் எதிர்பார்ப்பது அதுதான். அந்த ஒரே இருதயம், அந்த ஒரே மனம். அன்றைக்கு ஆதி திருச்சபை வளர்ந்து பெருகினதற்கு காரணம், அந்த பேதுருவினுடைய ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றதற்கு காரணம், அந்த ஆதி திருச்சபை ஒரு ரோல் மாடல் திருச்சபையாக உலகத்திலே உயர்வடைவதற்கு காரணம் அந்த ஒரே இருதயம், அந்த ஒரே மனம். ஆவியானவர் அங்கே செயல்பட்டார். ஆவியானவருடைய கிரியை வெளிப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். நாமும் ஓரிடத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஒரு மனம் இருக்கிறதா என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன் வைக்கப்படுகின்ற சவால். ஓரிடத்தில் கூடி வந்திருக்கிறோம். அன்றைக்கு ஓரிடத்திலே கூடி வந்து ஒருமனப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இன்றைக்கு நாம் ஓரிடத்திலே கூடி இருக்கிறோம், ஒரு மனம் இருக்கிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு செயல்பட்டதை போல இன்றைக்கும் செயல்படுவார் என்பதிலே சந்தேகமில்லை. அதற்குத்தான் இந்த பலிபீடம் நம்மை ஒன்றாய் கூட்டி சேர்க்க அழைக்கின்றது, ஒன்றாய் வாழ்வதற்கு அழைக்கின்றது, ஒன்றாய் செயல்படுவதற்கு அழைக்கின்றது, ஒன்றாய் ஒரே மனதோடு ஒரே இருதயத்தோடு வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்ற ஒரு பலிபீடமாக இந்த பலிபீடம் நமக்கு முன்பதாக இருக்கின்றது. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்றுபட்ட திருச்சபையாய் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதற்கு முந்தின வசனத்தை நினைவுபடுத்துகிறேன். அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இன்னைக்கு தேவ வசனத்தை தைரியமாய் சொல்வதற்கு நம்மால் முடியவில்லை. காரணம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றல் நம்மிடத்தில் குறைந்து விட்டது. காரணம், ஒருமனப்பட்ட இருதயமும் ஓரிடத்திலே ஒரே சிந்தையோடு கூடியிருக்கிறோம் என்ற நினைவலைகளும் நம்மிடத்திலே பிரிந்து காணப்படுகின்றதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துவதை இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய ஆற்றல் இப்படித்தான் அந்த எசாயா 25ஆம் அதிகாரத்திலையும் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலையும் வெளிப்பட்டதன் அடிப்படையிலே ஒரு புதிய மாற்றுருவாக்கத்தின் சமுதாயத்தை ஆண்டவர் அடையாளப்படுத்த விரும்புகின்றார். அந்த புரிந்து கொள்ளுதலோடு லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு பயணப்பட்ட அந்த சீடர்களுடைய பயணத்தை சற்றே நீங்கள் கவனித்து பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். அந்த பயணத்திலே ஆண்டவர் அவர்களோடு கூட பயணப்பட்டார், ஆனால் அவர்கள் அவரை அறியவில்லை. இந்த எருசலேமிலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நிகழ்வை பற்றி பேசிக்கொண்டுதான் அவர்கள் போகின்றார்கள். ஆனால் அவர்களோடு இதே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் பயணப்படுகின்றார். ஆனால் அந்த பயணத்திலே அவர் அவர்களோடு பயணிக்கின்றதை அவர்கள் உணர முடியவில்லை, அறிய முடியவில்லை. யாரோ ஒருவர் போல தங்களுடைய காரியங்களை பேசிக்கொண்டே போகின்றார். அது அப்பொழுதுதான் அவர் அந்த இடத்திலே அந்த சூழ்நிலையிலே காண்பிக்க 28ஆம் வசனத்திலே அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார்.
அந்த ஒரு மனமும் ஒரு இருதயமும் நம்ம இடத்துல இல்லை அப்படின்னா ஆண்டவர் நம்மோடு கூட பயணம் செய்யறதை நம்ம உணர முடியாது. அந்த உணர்வு நமக்கு இல்லை அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு அப்புறம் போகிறவர் போல ஒரு சூழ்நிலை ஏற்படும். அன்பானவர்களே, இந்த ஓர் இருதயமும் ஓர் மனமும் இயேசுவையே அப்புறப்படுத்துகிறது என்ற அந்த சூழ்நிலையை நான் உங்களுக்கு ஒப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். இந்த ஒருமனப்பட்ட சூழ்நிலை, அதாவது தாங்க அந்த இயேசுவோடு கூட தான் பயணிக்கிறோம் என்பதை அவர்கள் அறிய முடியாதபடி அவர்களுடைய மனக்கண்கள் குருட்டாட்டத்தினால் நிறைந்திருந்தது. பொருள் இன்றைக்கு நாம எவ்வளவுதான் வேத வியாக்கியானம் செஞ்சாலும் சரி, எவ்வளவுதான் முழங்கால நின்று ஜெபிச்சாலும் சரி, எவ்வளவுதான் நம்ம திருமறையிலே ஆழமிக்கவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற திருச்சபையாய் நாம் வாழ அர்ப்பணிக்கவில்லை என்று சொன்னால், இயேசு நம்மை விட்டு அப்புறம் போகிறவர் என்பதை ஒரு நாளும் மறைந்து போய்விடக் கூடாது. இயேசு நம்மோடு கூட பயணித்தாலும், இயேசு நம்மோடு கூட நடந்து வந்தாலும், இயேசுவினுடைய பிரசன்னத்தை ஒரு நாளும் உணர முடியாது என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அந்த பயணத்துல இயேசு கூட தான் இருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். பல நேரத்துல பைபிளை வாசிக்கிறதுனால, ஜெபம் பண்றதுனால, கோயிலுக்கு போறதுனால, காணிக்கை கொடுக்கிறதுனால இயேசு என் கூட இருக்கிறாருன்னு பல நேரத்துல மார்தட்டி கொண்டிருக்கிறோம். இல்லை அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வெளி வேஷத்திலே ஆண்டவர் ஒரு நாளும் நம்மோடு கூட தங்குவதில்லை. நம்முடைய உள்ளான இருதயத்திலே, உள்ளான மனதிலே நம்முடைய இருதயமும் அவருடைய இருதயமும் இணையவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் நம்மோடு கூட இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னம் ஒரு நாளும் நம்முடைய பயணத்திலே நம்மை வழிநடத்த முடியாது என்பதை புரிந்து கொள்ள இந்த எம்மாவுக்கு சென்ற சீடர்களுடைய வாழ்க்கை சாட்சியாக அமைகின்றது. அவரை பார்த்தவர்கள் தான், அவரை சிலுவையில் அடித்த போது கண்டவர்கள் தான், அவருடைய உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்டவர்கள் தான். ஆனால் என்ன செய்ய முடியவில்லை? அவரை உணர முடியவில்லை, அவரை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இவர்தான் இயேசு என்று, இவர்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று சொல்லி அந்த உணர்வுள்ள இருதயம் அவர்களுக்கு இல்லை. ஆனா போய் பேசிக்கிறாங்க. நம்முடைய இருதயம் என்ன செஞ்சிச்சு? கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. பேசத்தாங்க முடிஞ்சிச்சு, செயல்ல இல்ல. பேச முடிஞ்சிச்சு, வாய் வரைக்கும் வந்துச்சு, வாழ்க்கையில காட்ட முடியல. கையில நின்ன ஆனா கொடுக்க முடியல, அடியெடுத்து வச்ச நடந்து போக முடியல. இதுதான் இன்றைக்கு நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது அன்பானவர்களே. இன்றைக்கு ஆண்டவரை உணர்ந்து கொண்ட ஜனமாய், ஆண்டவரை உயிரோட்டம் உள்ள ஆண்டவரை வாழ்க்கையிலே காட்டுகின்ற ஜனமாய் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அதற்கு தேவை அந்த ஒரு இருதயமும் ஒரு மனமும். எப்பொழுது நம்மிடத்தில் அது வெளிப்படுகின்றதோ அப்பொழுது இயேசு என்னோடு கூட பந்தியில் இருப்பார். என்னுடைய பந்தியிலே இயேசுவை நான் காண முடியும். அங்க மறுபடியும் கூப்பிடுறாங்க, எங்களோடு கூட தங்கியிருங்க. சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்றவரை வருந்தி கேட்டார்கள். அவர்களோடு கூட தங்கும்படி அவர்கள் உள்ளே போனார். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. தியானிக்கின்ற அன்பு திருச்சபையினரே, தியானிக்கின்ற என் அன்பு திருச்சபை மக்களே, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டிய காலம் வந்திருக்கின்றது. உடைய கண்கள் திறக்கப்பட வேண்டிய அவசியம் வந்திருக்கின்றது. உடைய கண்கள் திறக்கப்பட வேண்டிய நிர்பந்தத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இன்னும் என்னுடைய கண் திறக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த அப்புறம் போகிறவர் போல காணப்பட்ட இயேசுவை நாம் ஒரு நாளும் சந்திக்க முடியாது. போனார்னா போனதுதான். அந்த கதவை அடைச்சிட்டு சொன்னாங்க பாத்தீங்களா, மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல நான் உங்களை அறியேன்னு சொன்னா பாத்தீங்களா, அது மாதிரிதான் ஆயிரும். அதனால நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆனா பேசிக்கிட்டாங்க 32ஆம் வசனத்துல, ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையான்னு சொல்லி என்ன பேசினார் தெரியுமா? அங்கே 25ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 25ஆம் வசனம், தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத நம்ம எப்படித்தான் இருக்கிறோம்? நம்முடைய கண்கள் திறக்கப்படலைன்னு நம்ம எப்படித்தான் இருக்கிறோம்?
புத்தி இல்லாதவர்களா இருக்கிறோம், மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னார். புத்தி இல்லாத மந்த இருதயம் உடையவர்களே, நீங்க விசுவாசிக்கலையா? அவர் பாடுபடணும், அவர் மகிழ பிரவேசிக்கணும் சொல்லி நீங்க யோசிக்கலையான்னு சொல்லி அவங்கள கடிந்து கொண்டுதான் அந்த காரியங்களை பேசி கொண்டு வரார். அப்பதான் இந்த வசனமெல்லாம் சொன்னப்ப நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த பாதையில கொழுந்து விட்டு எரிஞ்சதெல்லாம் உண்மைதான். ஆனா என்ன செய்ய முடியல? அந்த நேரத்தில் இயேசுவை அவர்கள் காண முடியவில்லை. காரணம், அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவருடைய கண்களில் ஒரு திரை விழுந்து கிடந்தது. அவருடைய கண்கள் திறக்கப்படாமல் இருந்தது. ஒருவேளை ஒரு இருதயத்தோடு ஒரு மனதோடு கூட நாம் நம்மை வாழ அர்ப்பணிக்கின்ற பட்சத்தில் மாத்திரம்தான் நம்முடைய கண்கள் திறக்கப்படும். ஆண்டவர் இயேசுவை நாம் உணர முடியும். இவர்தான் இயேசு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் பெயர் கிறிஸ்தவர்களாகவே வாழ்ந்து, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாகவே வாழ்ந்து, வணங்கார் கழுத்துள்ள ஜனமாகவே வாழ்ந்து, நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகின்ற கூட்டத்திற்குள்ளாய் கடந்து போக வேண்டிய அபாயம் நேரிடும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நாம் கடந்து போய்விடக் கூடாது. ஆண்டவருக்குள் அன்பான திருச்சபை மக்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்துல நாம் கூடியிருக்கிறோம். ஒரு இடத்துல தான் கூடியிருக்கிறோம். ஒரே பலிபீடத்துல தான் ஆண்டவருடைய சரீரத்தை ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறோம். அவர் அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கின்ற போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதை போல இன்றைக்கு ஆண்டவருடைய சரீரமும் ஆண்டவருடைய ரத்தமும் இந்த சாக்கிரம் வந்து நமக்காக பிற்கப்படுகின்ற போது நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஒரு புதிய சமுதாய உருவாக்கம் இன்றைக்கு உருவாக வேண்டும். இந்த மாற்றுருவாக்கத்திற்கு ஆண்டவர் இந்த மலையின் மேல் தொடங்கி வைத்த அந்த விருந்தின் ஆற்றல் மாத்திரமல்ல, அந்த பகிர்வின் ஆதி திருச்சபையின் நிலைப்பாடு மாத்திரமல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் அப்பம் பிற்கப்படுகின்ற போது நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு கூட நம் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம் என்று சொன்னால் ஒரு புதிய சமுதாயத்தின் ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய மகிமையின் பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புதிய மாற்றுருவாக்கம் நிறைந்த சமுதாயத்தை தான் இந்த உயிர்ப்பின் அனுபவம் வெளிக்காட்டுகின்றது. ஆண்டவருடைய உயிர்ப்பின் அனுபவத்தின் மூலமாய் ஒரு புதிய சமுதாயம் இந்த உலகத்தில் நிறுவப்படுகிறது என்று சொன்னால் அது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாய் இன்னைக்கு திருப்பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். இன்றைக்கு முழங்கால் படியிடுகின்ற போது ஒரே இடத்துல கூடியிருக்கோம் சுவாமி, ஒரே பலிபீடத்துல நாங்க இந்த சாக்கிரமத்தை பெற்றுவதற்காய் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களிடத்துல ஒருவேளை எங்களிடத்துல ஒரு மனப்பாடு இல்லை என்று சொன்னால், ஒரே இருதயத்தின் சிந்தனை இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு நான் மனத்தாழ்மையோடு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி என்று சொல்லி இந்த பலிபீடத்துல ஒப்பு கொடுங்க. ஏன்னா இந்த பலிபீடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் உருவாக்கப்பட்ட பலிபீடம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் மூலமாய் கட்டி எழுப்பப்பட்ட பலிபீடம். இந்த பலிபீடத்தில் ஒன்று சேருகின்ற போதெல்லாம் ஆண்டவரே, அந்த ஒரே மனம், ஒரே சிந்தை, ஒரே இருதயம், அந்த நினைவலைகளோடு கூட உம்முடைய சாக்கிரமத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் முழங்கால் படியிடுவோம் என்று சொன்னால் நம்மை ஒரு புதிய சமுதாயமாய் இந்த மதுரை பட்டணத்திலே எழும்பி பிரகாசிக்கின்ற திருச்சபையாய் ஆண்டவர் நம்முடைய திருச்சபையை உருவாக்குவார். அந்த நம்பிக்கையோடு கூட சாக்கிரமத்திலே பங்கு பெறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எசாயா இறைவாக்கினருடைய கூற்றுக்கிணங்க ஆதி திருச்சபையிலே கொடுக்கப்பட்டதான அந்த ஒரு மனமும் ஒரு இருதயமும் ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடைய திருச்சபையிலே வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களிடத்தில் பிரிவினைகள் காணப்படுவது உண்மை, எங்களிடத்தில் வேற்றுமை உணர்வுகள் காணப்படுவது உண்மை, எங்களிடத்திலே பல குழு உணர்வுகள் காணப்படுவது உண்மை. ஆனால் இன்றைக்கு சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்கின்ற போது அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியை திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியோடு கூட நாங்கள் உம்முடைய சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக.
ஆண்டவரே, இருதயம் கொழுந்து விட்டு எரிகின்ற அனுபவம், பல நேரத்தில் எங்களுடைய கண்கள் திறக்கப்படாத அனுபவம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகின்றோம். நீர் எங்களை விட்டு கடந்து போய்விடாதபடி எங்களுடைய அப்பத்திலே எங்களுடைய திராட்சரசத்தில் நீர் பங்கு பெற்று எங்களுடைய திருமேசை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட உணர்வோடு கூட உம்முடைய பலிபீடத்தில் உம்முடைய சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தும், ஆற்றல் படுத்தும். இயேசு ஆண்டவரின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாவற்றையும் மேலான தெய்வ சமாதானங்களோடு நீங்கள் தேவனை அவருடைய குமாரனாகிய ஆண்டவரை சிறுத்திருக்கிற அறிவியலை இருக்கிறபடி உங்களுடைய சிந்தையும் காக்கப்படுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களில் நிலைத்திருக்கிறது.
கூட இந்த உலகத்தை நாங்கள் சாட்சியாக வாழ ஆண்டவர்களுடைய கண்களை திறந்ததும் இயேசு எங்களோடு கூட பயணிக்கின்றதை உணர உதவி செய்யும். அதற்கு அடையாளமாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட சாப்பிட வந்து எங்களுடைய உள்ளத்தை ஏவியரும் தொடர்ந்துடைய ஆசிரியர்களை ஏற்றெடுத்த ஆண்டுகளை மகிமையோடு பிரசனத்தோடு கூட வழிநடத்த எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்றெடுத்த ஆண்டு இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு